ஹாய், இன்னைக்கான டெய்லி எடிட்டோரியல் vocab 10 வந்து பிக்சரோட பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃப்ரண்ட். கன்ஃப்ரண்ட் அப்படின்னா எதிர்கொள்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்றது, சேலஞ்ச் பண்றது, அப்போஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அஃப்ளூவன்ட் அப்படின்னா செல்வம் மிக்க, ரிச் இல்லை வெல்த்தியா அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அஃப்ளூவன்ட் சொல்லுவாங்க. அடுத்ததா இருக்கிற வேர்ட் கம்யூட். கம்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறது. ஓகேவா? டிராவல் பண்றதும் இதோட மீனிங் தான். பேராடைம் அப்படின்னா முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க, அதுதான் வந்து பேராடைம்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இருக்கிற வேர்ட் மோனோபாலி. அதாவது மோனோனா சிங்கிள், பாலினா வந்து அதிகம், அதாவது நிறைய இருக்கிறது அர்த்தம். ஒருத்தர் வந்து ஒரு குழுமத்துக்கு வந்து முழு கட்டுப்பாடை ஏற்றுக்கிறது, அதுதான். ஆங்ஸ்ட். ஆங்ஸ்ட்னா இப்போ நம்ம பயத்தினால ஒரு பதட்டம் வரும்ல, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஆங்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டசில். டசில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்றது, இல்லை ஃபைட் பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுதான் வந்து டசில்கான மீனிங். ரிப்ளீட். ரிப்ளீட்னா வந்து நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபில்டு வித் அப்படின்னு சொல்றது தான் ரிப்ளீட்னு சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு வந்து பயோஸ். அதாவது இறை பற்று இல்லை அந்த ஆன்மீக பற்றுடைய அப்படின்னு சொல்றது, ரிலீஜியஸ், டிவோட்டடா இருக்கிறது, அதுதான் பயோஸ். ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னா ஒன்றுத்துக்கு வந்து தலைமை தாங்குதல் இல்லை முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லீட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபோர் ஃப்ரண்ட். இன்னைக்கான 10 வேர்ட்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி டெய்லி 10 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா vocab நம்மளுக்கு எப்போவுமே ஈஸி தான். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Nandu, Cindu.